மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள் தான் அழகான சிற்பமாக மாறுகிறது. அன்பு, பாசம், அக்கறை இவையெல்லாம் பொய் என்று நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருவர் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக எல்லோருடைய அன்பும் பொய் என்று அர்த்தம் இல்லை. அன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம், நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தி விடவும் வேண்டாம். இரண்டுமே நமக்கு தான் வாழ்க்கை முழுக்க வலியையும் வேதனையும் தருவதாய் அமையும். யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகாதீர்கள். உரிமை என்ற பெயரில் அவர்கள் செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட அவர்கள் உணர்வதே இல்லை. பெரும்பாலும் எப்போதும் ஒரே மாதிரியும் உண்மையாகவும் இருப்பவர்களை விட ஆளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு மாறுபவர்களை தான் இந்த உலகம் பெருமையாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருப்பதில்லை, ஆனால் அவனுக்கு நிறையவே உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் அதிகமாகவே இருக்கும், ஆனால் அவனுக்கு உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள். தகுதியற்ற ஒரு நபருக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அழிக்க அவருக்கு நீங்களே அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு சில நடவடிக்கைகளையும் வார்த்தைகளையும் மட்டும் வைத்து யாரையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யாரை எந்த சூழ்நிலை எப்படி மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது. பிறர் உங்களுக்கு சுமையாக இருப்பதையும் பிறர் உங்களுக்கு தரும் சுமைகளையும் நினைத்து வாழ்க்கையையே வெறுத்து விடாதீர்கள். சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும். எந்த சுமைகளையும் சுமந்து கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதற்காக நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருக்காதீர்கள். அதை உடனே செய்வதற்கு முயற்சியாவது எடுங்கள். யாருக்கும் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். உங்களுக்கு மற்றவர்கள் தரும் இடையூறுகளுக்கும் துன்பங்களுக்கும் வருந்தாதீர்கள். ஒருவனை மனிதனாக ஆக்குவது அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். நாம் எதையோ அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அழகு என்பது முகத்தில் இல்லை, அன்பு நிறைந்த அவரவர் மனம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானது. விதியின் கணக்கை சில சமயம் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் இன்று நம் முன் சிரித்து கொண்டிருப்பான், ஆனால் அடுத்த நொடியே கண் கலங்க வைத்து வேடிக்கை பார்க்கும் விதி. உங்களிடம் இருப்பதை உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருப்பான். தினமும் ஒருவருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உதவி செய்யும் அளவுக்கு நம்மிடம் பணமோ பொருளோ இல்லையே என்று நினைக்காதீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறு புன்னகை, ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை, இவை கூட மிகப்பெரிய உதவிதான். எவ்வளவோ மனிதர்கள் இது கூட கிடைக்காமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூட்டை பூச்சியை போல் யாரையும் துன்புறுத்தி வாழக்கூடாது. எலியை போல் யாருடைய பொருளையும் திருடி வயிற்றை நிரப்பக்கூடாது. கரையான்களை போல் பிறர் பொருளை நாசப்படுத்தி வாழக்கூடாது. தேனீக்களை போலவும் எருமை போலவும் ஒவ்வொரு நாளும் உழைத்து உண்பதே அமைதியான நிம்மதியான வாழ்க்கை. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றைத்தான். உங்களை வெறுப்பவர்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் தேடி செல்லாதீர்கள். உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் ஒருபோதும் விட்டு விலகி விடாதீர்கள். யாரையும் அடியோடு வெறுத்து ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். நடந்து முடிந்த எதை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். யாரிடமும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழகுங்கள். கடவுள் மீதும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படுங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவைதான் மகத்தான வழிகள். என்றும் நீங்களாகவே இருங்கள். மற்றவர்கள் விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகிச் செல்லட்டும். ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை உங்களால் உங்களுக்கான வாழ்க்கையை வாழவே முடியாது. நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடம் மட்டுமே நம் நினைவில் நிற்கும். ஆனால் நம்மை அள வைத்த உறவுகள் தான் சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும். மனம் விட்டு பேசினால் மனதில் உள்ள பாரம் குறையும் என்பது உண்மைதான். ஆனால் யாரிடம் பேசுவது என்ற கேள்விக்கு நம் அனுபவங்களில் இருந்து கிடைக்கும் ஒரே பதில் தனிமை. மனதுக்கு பிடித்தவர்களை தொலைத்துவிட்டு மீண்டும் தேடாதீர்கள். மறுபடியும்
அவர்கள் கிடைத்தாலும் அதே பாசத்துடன் கிடைப்பது சற்று கடினம்தான். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைக்கும். அப்போதுதான் உனக்கு புரியும், நீ ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல, நீ ஏமாற்றிக் கொண்டது உன்னை நீயே என்று. சிலர் எத்தனை நல்ல மனிதர்களாக நம்மிடம் நடித்து பழகினாலும் அவர்களின் உண்மை இயல்பை சரியான தருணத்தில் காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். உங்களை ஒருவர் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நம் மீது பாசம் உள்ளவர்கள் நம்மிடம் பேசுவதற்கு நேரத்தை உருவாக்குவார்கள். பொய்யான பாசம் உள்ளவர்கள் தான் நம்மிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணத்தை உருவாக்குவார்கள். ஒருவர் நம்மிடம் பொய் சொல்கிறார் என்று தெரிந்த பிறகு அவரிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர் அதற்கும் பொய்தான் சொல்ல போகிறார். கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். ஒருவர் உங்களிடம் ஆறுதல் தேடி வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறினால் அதை விட நம்பிக்கை துரோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது. பிரிந்து சென்ற சில உண்மையான உறவுகளின் நினைவுகளை சுமந்து கொண்டு கூட நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். ஆனால் சில போலியான உறவுகளுடன் இணைந்து நிச்சயம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. நீங்கள் செய்கின்ற நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் கூடி வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். நீங்கள் செய்யும் செயல்களில் கவனமாக இருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்தால் நீங்கள் அதிக நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் தீமையை கொடுத்திருந்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான தீமையை பெறுவீர்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு சென்று விடுங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்ற கொள்கையை மட்டும் கடைசி வரை கடைபிடியுங்கள். அதுவே போதும். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம். உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அதுதான் உண்மையான பாசம். பாசம் வையுங்கள், தவறில்லை. ஆனால் அதற்காக பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. இந்த உலகில் எல்லாமே சில காலம்தான். நாம் நேசிக்கும் எல்லோரும் வாழ்க்கையில் நம்மோடு கடைசி வரை இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு. அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம். அன்பு இருக்கும் உள்ளம் எப்போதும் அமைதியுடன் தான் இருக்கும். அன்பு மட்டுமே யாரையும் காயப்படுத்தாமல் அனைவரையும் வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கோபம். எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது அன்பு. உங்கள் மீது பாசம் வைத்தவர்களை பகடைக்காயாக நினைத்து விடாதீர்கள். பாவம் அவர்கள். உங்கள் அன்பிற்காக மட்டுமே பைத்தியமாய் மாறி நிற்கிறார்கள் என்பதை உணருங்கள். மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்களே என்று கவலை வேண்டாம். ஒன்றை மட்டும் நினைவில் வை, காலச்சக்கரம் சுழன்று கொண்டு தான் இருக்கிறது. அதில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. பல சமயங்களில் ஏதோ ஒன்றை அறிந்து கொள்வதை விட ஏதும் அறியாமல் இருப்பதே இன்னல்களில் இருந்து விலகி இன்பமாய் வாழ வழிவகுக்கும். உதவியை செய்தவர்கள் மறக்கலாம், ஆனால் உதவியை பெற்றவர்கள் மறப்பது மிகப்பெரிய பாவம். பெற்ற உதவியை இகழ்ந்து பேசுவது அதைவிட பெரும் பாவம். நம்மை யார் என்று நமக்கே அடையாளம் காட்ட தேவைப்படும் ஒரு ஆயுதம் தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு தருகின்ற அவமானங்கள். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. நம்மை சுற்றியுள்ள பலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நம் வாழ்வில் நம்மை அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதே தெரியாமல் போயிருக்கும். அலட்சியம் செய்தவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதால் அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை. அதிகம் பேசி பேசியே திகட்டி விடாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள சிலரால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். யார் ஒருவர் மற்றவர்களை அதிகமாக குறை கூறி கொண்டிருக்கிறாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும் என்பதை கசப்பான உண்மை. ஒருவரின் குணம் சரியில்லை என்று தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் விலகி விடுவதுதான் நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். தற்பெருமை பேசிக் கொண்டிருப்பவனை அழிக்க தனியாக ஒரு எதிரி தேவையில்லை. அவனை அவனுடைய தற்பெருமையை அழித்துவிடும். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் கெட்டவர்களாக மாறிவிடுகிறோம் மற்றவர்கள் பார்வைக்கு. அடுத்தவர்கள் பின்னால்
நின்று கொண்டு புறம் பேசாதே. அடுத்ததாக உன்னை புறம் பேச உன் பின்னாலும் ஒருவர் நிற்கிறார் என்பதை மறந்து விடாதே. விவாதம் செய்வதை விட விலகிச் செல்வதுதான் மேலானது நம்மை புரிந்து கொள்ளாத சில உறவுகளுக்கு மத்தியில். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்றால் என்னவென்று வழிகளால் உணர்த்தும். மற்றொருவரின் குணத்தை சித்தரிக்கும் போதுதான் ஒருவர் தன் குணத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். உன் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உன் பின்னால் புகழப்படும் சாதாரண வார்த்தைகள் தான் உனக்கான மதிப்புமிக்க சான்று. இந்த உலகில் மிகவும் நல்லவர்களாக மட்டும் இருந்து விடாதீர்கள். உங்களை முட்டாள் ஆக்குவதற்காகவே உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் அவர்களின் முகத்தில் முகமூடி அணிந்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சில சமயங்களில் போலியான மனிதர்கள் கூட நம்மோடு இருப்பது நல்லதுதான். ஏனென்றால் அப்போதுதான் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போதெல்லாம் நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்களில் உங்கள் மனதை தொட்ட வரி எது என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்று மேலும் பல ஊக்கமூட்டும் சிந்தனைகளை தொடர்ந்து பெற நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.